தந்து ஆற்றல் தந்து யாதும் ஊரே என் உயிர் நாகரிகத்துடன் நாம் வாழ அறநிறை நமக்குரிய அன்னை தமிழையும் அவை நிறைந்த ஆன்றோர்களையும் வணங்கி நம் அங்கம் நிறைத்து நெஞ்சம் நிறைந்த தமிழ் அன்னையை சங்கம் வைத்து வளர்த்தெடுத்த சங்க புலவர்களும் நவீன படைப்பாளர்கள் விலரும் தங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்க இவ்வவைக்கு வருகை தந்துள்ளனர். சங்க புலவர்களை இவ்விடம் வருக, தங்களின் சிறப்புகளை நாங்கள் உணர செவிக்கு விருந்து தருக. அவையோர் அனைவருக்கும் இந்த ஔவையின் முதற்கண் வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையார் என்றால் நம் நினைவுக்கு வருவது சங்க காலத்து அரியனுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாரும் பிற்கால நீதி நூல்களை தந்த ஔவையாரும் ஆவர். கற்றது கைமண் அளவு என்ற வரிகள் மனிதன் என்றும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. எனது வழியில் அறத்தை செய்து தமிழை போற்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தான் உங்கள் காக்கை பாடணியார் பேசுகின்றேன். என் இயற்பெயர் செல்லை. ஒருமுறை எனது வீட்டிற்கு விருந்தினர் வரப்போவதை உணர்த்தி காகம் கரைகிறது, அதற்கு நெய்யும் சோறும் தந்து நன்றி சொல்வோன் என்று பாடினேன். காகத்தின் நற்செய்தியை அழகாக பாடியதால் எனக்கு காக்கை பாடணியார் என்று பெயர் வந்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கு வள்ளுவரின் முதற்கண் வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி காலத்தை கடந்து நிற்கும் பேரறிஞர் நான் தான். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை 1330 குறட்பாக்களுள் உலகிற்கு உணர்த்தியவன் நான் தான். நன்றி, வணக்கம். உண்மையுடன் நம் சங்க புலவர்களின் சிறப்பினை அவையவருக்கு எமது நெஞ்சம் நிறைந்து நன்றியை எடுத்துரைத்து எங்கள் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்களின் தமிழ் மன்ற நிகழ்விற்கு வாய்ப்பளித்து எங்கள் திறமைக்கு ஓர் நல் தொடக்கம் தந்த முதல்வர் தந்தைக்கும் துணை முதல்வருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி இடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.